ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 2024 டிசம்பர் வரைக்கும் நடந்த சில நிகழ்வுகளோட முக்கியமான விஷயங்கள் மட்டும் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். ஒரு மாதமும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஜனவரி 1 இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் எக்ஸ்போசெட் உட்பட 11 செயற்கைக்கோள்களுடன் PSLV ராக்கெட் C-58 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. ஜனவரி 2 திருச்சி விமான நிலைய புதிய முனையம் உட்பட ரூபாய் 20,140 கோடிக்கு புதிய திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். ஜனவரி 7 சென்னையில் 2 நாள் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடங்கியது. ஜனவரி 11 வங்கதேச பிரதமராக ஷேக் ஹசீனா 5வது முறையாக பதவியேற்றார். ஜனவரி 12 மகாராஷ்டிராவில் ஷிவ்ரி நவசேவா இடையே 17,840 கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட டிரான்ஸ் ஹார்பர் கடல் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். ஜனவரி 19 சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடந்த நிகழ்ச்சியில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தனர். 22 அயோத்தியில் புதிய ராமர் கோயில் திறப்பு விழா பிரதமர் மோடி தலைமையில் கோலாகலமாக நடந்தது. ஜனவரி 24 அலங்காநல்லூர் அருகே 62.77 கோடியில் மிக பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தை தொடங்கி வைத்தனர். பிப்ரவரி 1 2024-25 நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்கள் அவையில் தாக்கல் செய்தார். வருமான வரி விலக்கு உச்சவரம்பில் எந்த மாற்றமும் இல்லை. பிப்ரவரி 2 தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கினார் நடிகர் விஜய். பிப்ரவரி 12 அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் செந்தில் பாலாஜி. பிப்ரவரி 14 அபுதாபியில் கட்டப்பட்ட முதல் இந்து கோயிலை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். மார்ச் 4 பாகிஸ்தானின் புதிய பிரதமராக ஷெபாப் ஷெரீப் பதவியேற்றார். மார்ச் 9 தேர்தல் ஆணையர் அருண் கோயல் ராஜினாமா செய்தார். மார்ச் 11 உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட அக்னி 5 ஏவுகணையின் முதல் சோதனை வெற்றிகரமாக முடிந்தது. மார்ச் 29 நடிகர் டேனியல் பாலாஜி மாரடைப்பால் மரணமானார். ஏப்ரல் 19 தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் விறுவிறுப்புடன் அமைதியாக வாக்குப்பதிவு நடந்தது. மே மாதம் 9 மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு பத்ம பூஷன் விருதை அவரது மனைவி பிரேமலதாவிடம் ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழங்கினார். ஜூன் 4 மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 290 தொகுதியில் வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சி அமைக்க தகுதி பெற்றது. காங்கிரஸ் கூட்டணிக்கு 235 இடங்கள் கிடைத்தன. ஜூன் 14 கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் மாதம் ரூபாய் 1000 கிடைக்கும் என்று தமிழக அரசு அறிவித்தது. ஜூன் 18 வெளி மாநிலங்களில் பதிவு செய்த தமிழ்நாட்டிற்குள் இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளுக்கான தடை அமலானது. 19 கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து 52 பேர் பலியாகினர். ஜூன் 22 ஒன்றிய அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடு செய்தால் அதிகபட்சம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கக்கூடிய கடுமையான சட்டம் அமலுக்கு வந்தது. ஜூன் 29 ICC நடத்திய 20 ஓவர் உலகக் கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் தென் ஆப்பிரிக்க அணியை வீழ்த்திய இந்தியா 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது. ஜூலை 5 பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ஜூலை 12 தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்சன்ட் திருமணம் நடந்தது. ஜூலை 14 அமெரிக்காவில் பென்சில்வேனியாவில் உள்ள பட்லர் நகரில் பிரச்சார கூட்டத்தில் தேசிய முன்னாள் அதிபர் ட்ரம்ப் துப்பாக்கியால் சுடப்பட்டார். ஜூலை 15 அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு விரிவாக்க திட்டத்தை தொடங்கி வைத்தார் தமிழக முதல்வர். 18 சண்டிகரிலிருந்து அசாமுக்கு சென்ற திப்ருகா எக்ஸ்பிரஸ் ரயில் ஊபி மாநிலம் கொண்டா அருகே தடம் புரண்ட விபத்தில் 4 பேர் பலி. 26 பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 33வது ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கின. 28 பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியின் மகளிர் துப்பாக்கி சுடுதல் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் மனு பாக்கர் வெண்கலம் பதக்கம் வென்று சாதனை படைத்தார். 30 கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் முண்டக்கை, சூரல்மலை மற்றும் அட்டமலை ஆகிய இடங்களில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் 435 பேர் பலியாகினர். ஆகஸ்ட் மாதம் வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்ததால் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் ஷேக் ஹசீனா.
7ஆம் தேதி ஒலிம்பிக் போட்டியின் மகளிர் மல்யுத்தம் 50 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் பிரிவு இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்த இந்திய வீராங்கனை வினோத் போகத் உடல் எடை 100 கிராம் அதிகமாக இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். 16ஆம் தேதி நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து மீண்டும் துவங்கப்பட்டது. 18ஆம் தேதி கலைஞர் நூற்றாண்டு விழாவையொட்டி கலைஞர் நாணயத்தை ஒன்றிய பாதுகாப்பு துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டார். 24ஆம் தேதி பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டினை தமிழக அரசு துவங்கி வைத்தது. 28ஆம் தேதி மாற்றுத்திறனாளிக்கான பாரா ஒலிம்பிக்ஸ் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் தொடங்கியது. தெற்காசியாவிலேயே சென்னையில் முதல் முறையாக நடைபெற்ற ஃபார்முலா 4 இரவு நேரம் ஸ்ட்ரீட் கார் ரேஸின் இந்தியாவின் F4 பிரிவில் ஆஸ்திரேலியாவின் ஹக் பார்ட்டர் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றார். 7ஆம் தேதி மாணவர்கள் மத்தியில் சர்ச்சையான வகையில் பேசிய மூட நம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு கைது. 11ஆம் தேதி நாட்டில் 70 வயதுக்கு மேற்பட்டோர் உள்ள அனைவருக்கும் வருமானம் வரம்பின்றி மருத்துவ சிகிச்சை அளிக்க புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்தது. 16ஆம் தேதி வந்தே மெட்ரோ ரயில் நமோ பாரத் விரைவு ரயில் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இயக்கப்பட்டது. 17ஆம் தேதி டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்தார். 23ஆம் தேதி இலங்கை புதிய அதிபராக அனுரகுமார திசநாயக் பதவியேற்றார். 26ஆம் தேதி செந்தில் பாலாஜி ஜாமீனில் விடுதலையானார். 29ஆம் தேதி தமிழகத்தின் 3வது துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றார். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டை கொண்டாட்டத்தை முன்னிட்டு விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. 7ஆம் தேதி சென்னை கேத்தட்ரல் ரோடில் 46 கோடி ரூபாயில் உலக தரத்துடன் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை தமிழக அரசு திறந்தது. 8ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்ற 70வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் நடிகை நித்யா மேனன் சிறந்த நடிகை, இசையமைப்பாளர் A.R. ரகுமான் சிறந்த பின்னணி இசை, இயக்குனர் மணிரத்னம் சிறந்த தமிழ் படம் பொன்னியின் செல்வன், நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி தாதா சாஹிப் பால்கே விருது ஆகியோருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கினார். உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பிரபல தொழிலதிபர் ரத்தன் டாடா மரணமடைந்தார். 22ஆம் தேதி பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் சென்னையில் பிங்க் ஆட்டோ இளஞ்சிவப்பு ஆட்டோ அறிமுகம் செய்யப்பட்டு உள்ளதாக தமிழக அரசு அறிவித்தது. நவம்பர் மாதம் 6ஆம் தேதி அதிபர் தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் 47வது அதிபராக தேர்வு செய்யப்பட்டார். 7ஆம் தேதி ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடிகர் நெப்போலியன் மகன் தனுஷ் அக்ஷயா திருமணம் நடைபெற்றது. 9ஆம் தேதி சென்னையில் பிரபல நடிகர் டெல்லி கணேஷ் மரணமடைந்தார். 16ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பச்சிளம் குழந்தைகள் பலியாயினர். 16ஆம் தேதி தெலுங்கு மக்களை விமர்சனம் செய்த நடிகை கஸ்தூரி ஐதராபாத்தில் கைது செய்யப்பட்டார். 18ஆம் தேதி திருச்செந்தூர் கோயில் யானை தெய்வானை தாக்கியதில் பாகனும் அவரது உறவினரும் பலியாயினர். 19ஆம் தேதி இசையமைப்பாளர் A.R. ரகுமானை பிரிவதாக அவரது மனைவி சாயிரா பானு அறிவித்தார். 22ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் 330 கோடி செலவில் தரை மற்றும் 21 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள மாபெரும் டைட்டில் பூங்காவை தமிழக அரசு திறந்தது. 23ஆம் தேதி வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் பிரியங்கா காந்தி 4.10 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி திருவண்ணாமலையில் தீபம் மலைப்பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 7 பேர் பலியாயினர். டிசம்பர் 12 உலக செஸ் சாம்பியன் சீன கிராண்ட் மாஸ்டருடனான டிங் லீரேனை வீழ்த்திய இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் புதிய உலக சாம்பியன் பட்டம் வென்றார். இந்த பட்டத்தை பெறும் உலகின் மிக இளவயது வீரரான குகேஷ். டிசம்பர் 13 சினிமா தியேட்டரில் பெண் பலியான வழக்கு தொடர்பாக நடிகர் அல்லு அர்ஜுனனை கைது செய்யப்பட்டார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவான EVKS இளங்கோவன் காலமானார். தபேலா இசைக்கலைஞர் ஜாகிர் உசேன் காலமானார். டிசம்பர் 17 ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் தாக்கலானது. வாக்கெடுப்பில் 3/2 பங்கு பலம் கிடைக்காததால் மசோதா மீது விசாரணை நடத்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப முடிவானது. டிசம்பர் 25 கஜகஸ்தான் நாட்டின் அக்தா விமான நிலையத்தின் அருகே தரையிறங்கிய அகர்ஜப் பைஜான் ஏர்லைன்ஸ் விமான தரையில் விழுந்து நொறுங்கியது.
தீப்பிடித்து 42 பயணிகள் பலியாகினர். தென்கொரிய விமானம் தரையிறங்கிய போது ஏற்பட்ட விபத்தில் 179 பயணிகள் பலியாகினர். வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது PSLV C-60 ராக்கெட்.